வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது. செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்தியை திணிக்க பாஜக முயற்சிப்பதாக வைகோ பேட்டி. மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது பாஜக. பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக இளைஞர்கள் கருத்து கூறலாம் என பிரதமர் அழைப்பு விடுப்பு. உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும். மக்களவை தேர்தலையொட்டி அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. தைப்பூசத்தை ஒட்டி முருகன் கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்த நேசப்பிரபு என்பவர் தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்றில் செய்தியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு நேசப்பிரபு செய்தி சேகரிக்க சென்றபோது தன்னை மர்ம நபர்கள் பின்தொடர்வதாக காவல்துறை அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதையடுத்து பலத்த காயம் அடைந்த நேசப்பிரபு ஆபத்தான நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் செய்தியாளர் மர்ம நபர்களால் தாக்கப்படும் போது காவல்துறை அதிகாரியிடம் கதரும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளார். தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் பத்திரிகையாளர் நல வாரியத்திலிருந்து 3 லட்சம் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள் மீதும் அலட்சியமாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்திரிகையாளர் நல சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச விழாவை ஒட்டி அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை உள்பட அனைத்து முருகன் கோயில்களிலும் அதிகாலையே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலை கோயிலில் நடைபெற்ற தைப்பூசம் திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனி கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், காவடி, பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்து கோயிலுக்கு வந்தனர். சென்னை வடபழனி முதல் மலேசியா முருகன் கோயில் வரையில் இன்று தைப்பூச திருவிழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் தமிழர்கள் தைப்பூச விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் யாழ்ப்பாணத்தில் தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஜக மற்றும் RSS அமைப்புக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து போராடும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம் சென்ற காங்கிரஸ் நடைப்பயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் அதிர் சௌத்ரி வரவேற்றார். நடைப்பயணத்தின் போது பேசிய ராகுல் காந்தி, நாட்டில் வன்முறைகளையும் அநியாயங்களையும் மட்டுமே பாஜக பரப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி இந்த அநியாயங்களுக்கு எதிராக கண்டிப்பாக போராடும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கோரிக்கை வைத்துள்ளார்.
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையில் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ள வேண்டும் என்று சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட அனைவரும் விரும்புவதாக குறிப்பிட்ட அவர், இந்த நடைபயணத்தில் மம்தா கலந்து கொண்டால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இந்தி சமஸ்கிருதம் மொழியை திணிக்க ஒன்றிய அரசு தற்போது வரை முயற்சித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளத்தில் அமைந்துள்ள நடராசன் தாளமுத்து அவர்களின் நினைவு மண்டபத்தில் வைகோ மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, இந்தி எதிர்ப்பில் இளைஞர்கள் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் தாளமுத்து நடராசனுடைய கல்லறைக்கு எதிரே நின்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம். இது அண்ணா அவர்கள் கடைசியாக பேசிய பேச்சில் இதை யாரும் இனி மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார். அந்த வகையில் ஆண்டுதோறும் நாங்கள் இங்கே வருவது மட்டுமல்ல, இந்தியை எதிர்த்து எத்தகைய அரசியல் சட்டத்தை கொளுத்தியவர்களில் நானும் ஒருவன். இந்தியை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு இதுவரை மதிமுகவிற்கு அழைப்பு வரவில்லை என தெரிவித்தார். அது அவங்க எப்போ அழைக்கிறாங்களோ அப்போ போவோம். அதான் அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. வந்திருந்தா தான் பேப்பரில் வரும்ல. பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா பிரதமர் மோடி முன்னிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக இளைஞர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையில் பங்களிக்குமாறு இந்திய இளைஞர்களை அழைக்கிறேன் என்றும், நமோ செயலியில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவை தேர்தலையொட்டி அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் தீர்க்க முடியாத பிரச்சனையை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் தொகுதியில் இருக்கும் கட்சியின் சாதக பாதக அம்சங்கள் குறித்து தேர்தல் குழுவிடம் ஆலோசிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர்களின் மாவட்டம் பொறுப்பு மாவட்டத்தின் வெற்றி தோல்விக்கும் அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்றும், கூட்டணியை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் தனி சிறப்புடன் பணியாற்றும் காவல்துறையினருக்கு நாட்டின் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தின் போது குடியரசுத் தலைவரின் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. காவல்துறையில் செயல்பாடு, சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு அடிப்படையில் இந்த விருதுக்கு அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரால் விருது வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் காவல்துறையை சேர்ந்த 954 பேர் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் 21 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஐஜி லலிதா லட்சுமி, கமாண்டன்ட் ராஜசேகரன், துணை காவல் ஆய்வாளர் ராயப்பன் ஆகிய 3 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தை சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரி பீனிக்ஸ் மாலில் உள்ள சத்யா ஸ்டோர் ரூமில் சாம்சங் கேலக்ஸி S24 சீரிஸ் மொபைல் அறிமுக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சத்யா நிறுவன இயக்குனர் ஜாக்சன் மற்றும் பொது மேலாளர் சீதாராமன், சாம்சங் ரீஜனல் மேனேஜர் பாலாஜி மற்றும் சத்யா நிறுவன வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் நடிகை அபர்ணா தாஸ் கலந்து கொண்டு மொபைலை அறிமுகப்படுத்தி முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு மொபைலை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின் பேசிய சத்யா நிறுவன இயக்குனர் ஜாக்சன், தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் உள்ள 250 சத்யா ஷோரூமில் சாம்சங் கேலக்ஸி S24 சீரிஸ் மொபைல் கிடைக்கும் என தெரிவித்தார். சாம்சங்கோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோன் இதான், வேர்ல்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்னிலேருந்து நம்மளோட 250 கடையில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இந்த ஃபோனை வாங்கலாம். இதில் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை சர்க்கிள் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் போய் சர்ச் ஆகி அந்த ப்ராடக்ட் என்ன நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
பின்னர் பேசிய நடிகை அபர்ணா தாஸ், சத்யா மொபைல் ஸ்டோருக்கு அதிக அளவில் வாடிக்கையாளர் இருப்பதை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக உள்ளதாக குறிப்பிட்டார். S24ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னன்னா இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பிகாஸ் இப்போதான் அது லான்ச் ஆயிருக்கு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஆன் ஒன் ஃபோன் ஆல்சோ. அதோட கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் லைக் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் AI ஃபோன் தே ஆர் லான்ச்சிங். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன எனக்கு தோணுச்சுன்னா வந்து இதில் ஒரு சர்க்கிள் டு சர்ச்ன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது எப்படின்னா நம்ம சர்க்கிள் பண்ணது அப்படியே கூகுளில் போய் சர்ச் ஆகுமா. ஸோ திங்ஸ் ஆர் கெட்டிங் ஈஸி ஃபார் அஸ் அண்ட் சாம்சங் இஸ் பிரிங்கிங் நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் அஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம் இதுக்கு என்ன இன்வைட் பண்ணுறதுக்கு. Satya branches வந்து 250 branches they have 250 branches across Tamil Nadu and Andhra. So from today Samsung S24 is available in all their stores. So hope you all come and purchase it and enjoy your new phone. And I'm very glad to be a part of this. Thank you so much. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்புக்கு அனுமதி தர கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை செயலர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அனுமதி வழங்க வசூலிக்கப்படும் கட்டணத்தை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகள் பராமரிப்புக்கு செலவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் விதிக்கப்படும் அபராதம் குறித்து விளம்பரப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரி தொப்பூர் லாரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தர்மபுரியில் இருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி தொப்பூர் கணவாய் பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து 2 லாரிகள் 2 கார் மீது மோதியது. அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த 8 நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சேலம் தலைவாசல் மும்முடி அருகே உள்ள எம்ஜிஆர் நகரில் அரசு நகராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் பயின்று வரும் 5ஆம் வகுப்பு மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் அடிக்க முயன்ற பொழுது கண்ணில் குச்சி பட்ட நிலையில் 95% பார்வை இழப்பு ஏற்பட்டது. மாணவியின் கண் பார்வை பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் சாலை பாதுகாப்பு மாத விழா நடைபெற்றது. இதில் கல்லூரியில் மாணவ மாணவியருக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டது. மேலும் தொப்பூர் கணவாய் பகுதியில் விபத்துகளை குறைக்க பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 14வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு அதிகாரிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோட்டாட்சியர் ஜேன் கிறிஸ்டி பாய் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையம் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் பகுதியில் அரசு மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்ற வெங்கட் என்பவரை கைது செய்து 542 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செய்தியாளர் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி தப்பி ஓடிய மர்ம கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அதேபோல் நாமக்கல், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் தைப்பூச திரு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரியில் உள்ள புகழ்பெற்ற பாலமுருகன் திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாலமுருகன் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் முருகர் வள்ளி தெய்வானைக்கு பால், தயிர், தேன் ஆகியவைகளால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்களை செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருக்கரணை கிராமத்தில் மலை மீது உள்ள அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி திருக்கோயிலில் 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பள்ளி மாணவர்கள் விடுதி புதிய கட்டிடம் 2167 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் துவக்கி வைத்தார். பெரம்பலூரில் உள்ள ரோவர் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் அந்த டெஸ்ட் மறக்கவே முடியாத விஷயம். அது யாராலையும் மறக்க முடியாது. அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. நான் சின்ன வயசு நம்ம வீட்டில் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு டிவி கூட கிடையாது. ஸோ ரோல் மாடல் அப்படிலாம் இல்லை. அப்புறம் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து சச்சின் டெண்டுல்கரும், பவுலிங்கில் வந்து மிச்சல் ஜான்சனும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோல் மாடல்னால் எங்கள் அண்ணா, என்னை சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் அப்பா அம்மா, அவங்க தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களோட இதுலேருந்து நான் வந்ததுனால எனக்கு வந்து இவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் என்னோட மோஸ்ட் ரோல் மாடலாக இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்துன்னு எதை சார் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே, அது மெயின் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து ஸ்விங்கும் ரெண்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கலந்து இதில் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த 2020 பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் விஷயத்தை வச்சு போக முடியாது. ஸோ அதனால ஸ்லோ பால், பேக் ஆஃப் ஹேண்டு, அந்த மாதிரி கட்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்விங்கும் இப்போ நியூ பாலில் போகிறதுக்கு ஆல்ரெடி நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் இதையும் நான் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டேன். இந்த வருஷம் IPL நல்லபடியாக பண்ணதுன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறையில் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறநிலைய சட்டப்பிரிவு 34 படி பல தலைமுறைகளாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு அந்தந்த இடங்களுக்கு நியாயமாக விலையை தீர்மானித்து அவர்களுக்கு சொந்தம் ஆக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னை வடபழனியில் உள்ள SRM அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியில் பாரிவேந்த மாணவர் தமிழ் மன்றம் சார்பில் தமிழ் பண்பாட்டு திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கீழடி பொருளை அகழாய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மாதிரிகள் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மூலிகை வகைகள், பண்பாடு செயல்முறை மற்றும் தமிழ் பண்பாட்டு கலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சிறப்பு விருந்தினராக SRM வள்ளியம்மை பொறியியல் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் ஹரிணி ரவி கலந்து கொண்டு சிறப்பித்தார். சென்னையை அடுத்த பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தொடங்கிய இந்த கூட்டத்தில் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் வேறு கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் விஜய் மக்கள் இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5830 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 காசுகள் அதிகரித்து 77 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 700 ரூபாய் அதிகரித்து 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அணுசக்தி திறன் கொண்ட புதிய ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்துள்ளது.
புல்வசல் 331 என பெயரிடப்பட்டுள்ள அணுசக்தி திறன் கொண்ட புதிய ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாகவும் இதனால் அண்டை நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று மஞ்சள் கடல் பகுதியில் வடகொரியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தென்கொரியா தெரிவித்திருந்தது. மேலும் வடகொரிய ராணுவத்தின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க அமெரிக்காவுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது. செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மகாத்மா காந்தியை இழிவுபடுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்தியை திணிக்க பாஜக முயற்சிப்பதாக வைகோ பேட்டி. மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது பாஜக. பாஜக தேர்தல் அறிக்கை தொடர்பாக இளைஞர்கள் கருத்து கூறலாம் என பிரதமர் அழைப்பு விடுப்பு. உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும். மக்களவை தேர்தலையொட்டி அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. தைப்பூசத்தை ஒட்டி முருகன் கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.